நீங்கள் கிறிஸ்டியன் இயேசு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான். இஸ்லாமியர் இறைதூதர் காப்பாற்றுவார்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் இந்துக்களுக்கு இறைவன் காப்பாற்றுவான்னு சொல்கிறான். ஆனால் ஒவ்வொருத்தரும் எல்லாமே இந்த அரசு காப்பாற்றுன்னு யாரும் சொல்கிறதில்லை. அது காரணம் என்னென்னா, இந்த அரசே இவங்களே பிரித்தாளும் சூழ்ச்சியில் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அரசு காரணம் தானுங்க. இளைஞர்கள் மதுக்கு அடிமையாகிறது, போதைக்கு அடிமையாகிறது எல்லாத்துக்குமே இந்த அரசு தான் காரணம். அதை கட்டுப்படுத்தாது தான் காரணம். படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காது தான் காரணம். படிப்பவர்களை படிக்க வைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுறது தான் காரணம். அரசு தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக, கெட்ட பேருந்து தப்பிப்பதற்காக அது போதை அவங்களே தான் கொண்டாடுறாங்க. இந்த போதையெல்லாம் எப்படி வருது? அரசுக்கு தெரியாமல் ஒன்றும் வர்ற மாதிரி எனக்கு தோணலை. நான் சாதாரண ஒரு பஸ்ஸில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட எஸ்பி வரலும் தெரியுது, அதை கட்டுப்படுத்துகிறாங்க. இவ்வளோ பெரிய போதை கடத்தல் ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அரசுக்கு தெரியாமல் நடக்க போகிறதில்ல. அப்புறம் டாஸ்மாக்கு கேட்டால் எங்களுக்கு வருமானம் வருது, இந்த வருமானத்தை விட்டால் நாங்கள் ஆட்சியே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேவலமாக இருக்குது. ஆள தெரியாதவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ இந்த